தெரிஞ்ச கதவு திறக்க மாட்டேங்கிறியா? கதவை திறக்க வைக்கிறேன். ஓ, அவ்வளோ உஷாரா நீ? இந்த வரேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? சார், நான் சொல்கிற அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா? இல்லைங்க, நான் அந்த வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப நேரமாக கதை தட்டினே இருக்கிறேன், கதை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம கதவை உடச்சி பார்த்துடலாம். அதுதான். ஓகே சார். வந்துருங்க. ஓகே. எப்படி நம்ம நடிப்பு? பிரமாதம். நடிக்கிறதுல நீங்க பெரிய ஆளுன்னு எனக்கு இப்போ இல்ல, எப்பவோ தெரியும். எனக்கு இந்த புகழ்ச்சியே புரியாது. ஐ டோன்ட் லைக் திஸ், தெரியுமா? நான் உண்மையை தான் சொல்றேன். பொண்டாட்டிய திட்டுற மாதிரி திட்டி ரூமை விட்டு வெளியில போ அப்படின்னு போன்ல நடிச்சிங்களே, அந்த நடிப்ப இப்ப நான் நேர்ல பாக்குறேன். அப்பனா நான் வேதவல்லிய திட்டினதை நீ நம்பல? அதுக்காக வேதவல்லிங்க கூட்டம் வந்து நான் பண்ணதெல்லாம் நிரூபிக்க முடியாது. இங்க பாருங்க, உங்களுக்கு வேதவல்லி மேல உண்மையான கோவம் இல்ல. நீங்க அவளை திட்டல, அதுதான் உண்மை. நீ கதவு தோற மாட்டேன். என்ன உரிமையில நீங்க இந்த வீட்டுக்குள்ள வருவீங்க? உனக்கு என்னாச்சு இப்போ? அதே தாங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன். திடீர்னு உங்களுக்கு என்னங்க ஆச்சு? என்ன இந்த வேதவல்லி மேல அப்படி ஒரு பாசம் அக்கறைலாம் வருது? என்ன பாக்குறீங்க? பதில் சொல்லுங்க. இப்போ நீ கதவு திறக்க போறியா இல்லையா? மாட்டேன். நான் கோவமா இருக்கேன், வேதனையா இருக்கேன். எனக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. பாரு, நீ ரொம்ப தப்பா நடந்துக்கிற. எனக்கு எது சரின்னு படுதோ நான் அதை செய்யறேன். ஆனா நீங்க தான் தப்பா நடந்துக்கிட்டு உண்மையா நடந்துக்கிற மாதிரி போய் சொல்லி நடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்களுக்கு அந்த வேதவல்லி மேல அன்பு அக்கறை இருக்கா இல்லையா? இருக்கு. பாரு, வேதவல்லி எனக்கு சின்ன பொண்ணுலேருந்தே தெரியும். எனக்கு அவளுக்கு பெருசாக செட் ஆகாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, சந்தர்ப்ப சூழ்நிலை, 2 பேரும் இப்போ ஒன்றா இருக்கிறோம். நான் வேதவல்லியை வெறுக்கலை, ஆனால் வேதவல்லியை விட்டு விலகணும்னு நினைக்கிறேன். ஒருத்தரை விட்டு நம்ம விலகணும்னா கத்தி சண்டை போட்டு கூச்சல் போட்டு அசிங்கம் பண்ணி விலகணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்டான டைம் வரும்போது, இதோ பாருமா, உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ உன் வழியாக பார்த்துன்னு போ, நான் என் வழியாக பார்த்துன்னு போறேன்னு அழகாக டீசெண்டாக சொல்லணும்னு வச்சுக்கோயேன். அவங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அதான் சேஃப்டி. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த இது குற்ற உணர்ச்சி இருக்காது. அன்னைக்கு அப்படி தான் அன்னி கூட வேதவல்லியை நீ ராசி இல்லாதவா அப்படி இப்படின்னு தப்பாக பேசினாங்க. அது எனக்கு தப்புன்னு பட்டுச்சு. அதனால அன்னி நான் திட்டினேன். ஆனால் வேதவல்லிக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால நான் அவன் மேலே அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவன் நினச்சிட்டானா, அது அவளோட முட்டாள்தனம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவ தான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.